ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹரிடெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபஸ்ட் இயரில் உள்ள பேசிக் ஃபிசிக்ஸு டிப்ளமோவில் உள்ள ஃபிசிக்ஸை தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஃபஸ்ட் இயரில் உள்ள ஃபஸ்ட்டு செமஸ்டர் உள்ள ஃபிசிக்ஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷினை தான் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 6 யூனிட்ஸ் இருக்குது. அந்த 6 யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் கொஷினும் 2 மார்க்கையும் 5 மார்க்கையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன கொஷின் சொல்கிறேன்னு உங்களுக்கு ஒரு நோட் இருந்துச்சு அப்படின்னா அதில் எழுதி கூட வச்சுங்க. இப்போ வாங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குன்றதை பார்க்கலாம். யூனிட் நம்பர் 1ல் யூனிட்ஸ் டைமென்ஷன் அண்டு ஃப்ரிக்ஷன் சொல்லிட்டு ஃபஸ்ட் யூனிட்டு அதில் லாங் ஆன்சரை பார்க்கலாம். வாட் இஸ் எஸ்ஐ யூனிட், வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட், அது ஃபஸ்ட்டு கொஷின். வாட் ஆர் த காசஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், எக்ஸ்பிளைன் அபவுட் ப்ரீஃப்லி, அது செகண்ட் கொஷின். வாட் ஆர் த லாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், எக்ஸ்பிளைன் அபவுட் ப்ரீஃப்லி, அது தேர்ட் கொஷின். அதுக்கடுத்தது இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், லாங் ஆன்சர் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கடுத்து நம்ம ஷார்ட் ஆன்சர் பார்க்கலாம். யூனிட் நம்பர் 1ல் டிஃபைன் யூனிட் அண்டு ரைட் இட்ஸ் கேரக்டர்ஸ். அதுக்கப்புறமேட்டா வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் ஆங்கிள்ஸ், அந்த கொஷின். அதுக்கப்புறம் டிஃபைன் ஃப்ரிக்ஷன். அதுக்கப்புறமேட்டா வாட் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இன் நேச்சர். அதுக்கப்புறமேட்டா டிஃபைன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அண்டு நான் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இது மட்டும்தான் ஃபஸ்ட் யூனிட்டில் நீங்கள் இதில் ஒரு 5 கொஷின், அதில் ஒரு 3 கொஷின், இதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு யூனிட்டில் உள்ள லாங் ஆன்சரையும் ஷார்ட் ஆன்சரையும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கடுத்து நம்ம யூனிட் 2 பார்க்கலாம். யூனிட் 2 பேர் எலமெண்ட்ஸ் ஆஃப் வெக்டார்ஸு. அதில் ஃபஸ்ட்டு லாங் ஆன்சரை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் அபவுட் த ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார்ஸ், அது ஃபஸ்ட்டு கொஷின். Second question, briefly explain about the parallelogram law of vector. Third question, write the difference between dot product and cross product. Write its properties. இது மட்டும்தான். இது யூனிட் 2ல் உள்ள லாங் ஆன்சர். இப்போ வாங்க ஷார்ட் ஆன்சரை பற்றி பார்க்கலாம். யூனிட் 2ல் டிஃபைன் ஸ்கேலார் அண்ட் வெக்டார். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ், வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பேரலோகிராம், டிஃபைன் டாட் ப்ராடக்ட் அண்டு கிராஸ் ப்ராடக்ட். இதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாலே இதில் மொத்தம் இதில் 4 இருக்குது, அதில் 3 இருக்குது, மொத்தம் 7 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 7 கொஷின்ஸை மட்டும் படிச்சிங்கனாலே யூனிட் 2ல் உள்ள லாங் ஆன்சரையும் ஷார்ட் ஆன்சரையும் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கடுத்து யூனிட் 3 பார்க்கலாம். யூனிட் 3 மெக்கானிக்ஸு, அதில் உள்ள லாங் ஆன்சரை பார்க்கலாம். ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் அபவுட் த ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல், ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் அண்ட் ஷோ தட் த பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் இஸ் parabola is objectile projection. அதுக்கடுத்து தேர்ட் கொஷின் பார்க்கலாம். ரைட் த ரிலேஷன் பிட்வீன் லீனியர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. அதுக்கடுத்து ஃபோர்த் கொஷின் பார்க்கலாம். ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் அபவுட் ஆங்கிள் ஆஃப் பேங்கிங். இந்த 4 கொஷினை மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே தேர்ட் யூனிட்டில் லாங் ஆன்சர் அட்டன் பண்ணிடலாம். இப்போ வாங்க ஷார்ட் ஆன்சரை பார்க்கலாம். டிஃபைன் ப்ரொஜெக்டைல், டிஃபைன் மெக்கானிக்ஸ். அதுக்கப்புறமேட்டா வாட் ஆர் த, அந்த கொஷின் தான் வாட் ஆர் த 2 பார்ட்ஸ் ஆஃப் இன் மெக்கானிக்ஸ். அது தேர்ட் கொஷின் பார்க்கலாம். டிஃபைன் டைம் பீரியட், டிஃபைன் ஃப்ரீக்வன்சி. அதுக்கடுத்து டிஃபைன் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிஃபிக்கல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் சென்ட்ரிஃபிக்கல் ஃபோர்ஸும் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டெஃபினேஷன் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் ஒரு 5 கொஷின்ஸ் இருக்குது, இதில் ஒரு 4 கொஷின்ஸ் இருக்குது, மொத்தம் 9 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 9 கொஷின்ஸை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாலே யூனிட் 3ல் நீங்கள் லாங் ஆன்சரு ஷார்ட் ஆன்சரை அட்டன் பண்ணிடலாம். இப்போ அதுக்கடுத்து யூனிட் 4 பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், அதில் உள்ள லாங் ஆன்சரை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரைட் வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கேப்லரிட்டி, அது ஃபஸ்ட் கொஷின். அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் பொசசிலிஸ் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் விஸ்காசிட்டி. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் நியூட்டன்ஸ் ஃபார்முலா ஃபார் விஸ்காஷியஸ் ஃபோர்ஸ். இப்போதைக்கு 3 இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு கொஷின்ஸ் இருக்குது. வாட் இஸ் விஸ்காசிட்டி, வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் விஸ்காசிட்டி. மொத்தம் 4 கொஷின்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த 4 கொஷின்ஸ் மட்டும் படிச்சிங்கனாலே போதும். யூனிட் நம்பர் 4ல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், அந்த கொஷின் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கடுத்து ஷார்ட் ஆன்சர் கொஷின் பார்க்கலாம். டிஃபைன் கேப்லரிட்டி, டிஃபைன் யங்ஸ் மாடுலஸ், டிஃபைன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், டிஃபைன் எலாசிட்டி அண்டு பிளாஸ்டிசிட்டி. இப்போ இதில் ஒரு 4 கொஷின் சொல்லியிருக்கேன், இதில் ஒரு 4 கொஷின் சொல்லியிருக்கேன். இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். 4th யூனிட்டில் லாங் ஆன்சரும் ஷார்ட் ஆன்சரும் அட்டன் பண்ணிடலாம். இப்போ அதுக்கடுத்து 5th யூனிட் பற்றி பார்க்கலாம். வாங்க. ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் தான் 5th யூனிட். அதில் உள்ள லாங் ஆன்சரை பார்க்கலாம். ரைட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டி.
அதுக்கப்புறமேட்டா ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் isothermal and adiabatic force. அதுக்கப்புறமேட்டா briefly explain about the first and second law of thermodynamics. இதை மட்டும் பார்த்தாலே போதும். யூனிட் 5ல லாங் ஆன்சர் அட்டன் பண்ணிடலாம். நம்ம 5ல ஷார்ட் ஆன்சர் பார்க்கலாம். டிஃபைன் ஸ்பெசிஃபிக் ஹீட்டு. why does a gas has two specific heat? டிஃபைன் ஐசோதெர்மல் அண்டு அடியாபெட்டிக் ஃபோர்ஸு. டிஃபைன் ஐடியல் கேஸு. அப்புறம் ஸ்டேட் பாயில்ஸ் லா. இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். யூனிட் நம்பர் 5ல ஷார்ட் அண்ட் லாங் ஆன்சர் ஒரு 3 கொஷின் இருக்குது, ஷார்ட் ஆன்சர் ஒரு 5 கொஷின் இருக்குது, மொத்தம் 8 கொஷின் இருக்குது. 8 கொஷின் மட்டும் படித்தாலே போதும். நீங்கள் வந்து யூனிட் 5ல உள்ள லாங் ஆன்சரு ஷார்ட் ஆன்சர் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கடுத்து யூனிட் நம்பர் 6 பார்க்கலாம். யூனிட் நம்பர் 6 வந்து கன்சர்வேஷன் லா அண்டு எனர்ஜி லா. அதில் உள்ள லாங் ஆன்சரை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் அபவுட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வித் எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் அபவுட் த ஒர்க் எனர்ஜி தியரம். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் அபவுட் த ரிலேஷன் பிட்வீன் கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் மொமெண்டம். இந்த மொத்தம் 3 கொஷின் இருக்குது. இந்த 3 கொஷினை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். நீங்கள் வந்து 6th யூனிட்டில் லாங் ஆன்சர் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கடுத்து ஷார்ட் ஆன்சர் பார்க்கலாம். டிஃபைன் ஒர்க்கு. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஒர்க்கு. அதுமாதிரி டிஃபைன் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்டு கைனெட்டிக் எனர்ஜி. அதுக்கப்புறமேட்டா என்ன எக்ஸ்பிளைன் க்ரீன்ஸ் ஹவுஸ் கேஸஸ். இதில் ஒரு 4 கொஷின் இருக்குது. இதில் ஒரு 3 கொஷின் இருக்குது. இதை மட்டும் பார்த்தாலே நீங்கள் வந்து 6th யூனிட்டில் லாங் ஆன்சரும் ஷார்ட் ஆன்சரும் அட்டன் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் டிப்ளமோவுக்கு கொஷின் எவ்வளோ கஷ்டமாக கொஷின் கேட்டாலும் அட்டன் பண்ணிடலாம். இந்த கொஷின்ஸ் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதை மட்டும் படித்தாலே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மிஸ் பண்ண பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.